இறைவா! நீயே அனைத்தும். இறைவா! நீ நன்றாக இருக்க வேண்டும். இறைவா! நன்றாக எங்களைப் படைத்தாய். இறைவா! அனைத்தையும் எங்களுக்கு நன்றாக கொடுத்திருக்கின்றாய். இறைவா! இறைவா! உந்தனக்கு நன்றி, நன்றி, நன்றி. அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் பொற்பாத கமலங்களைப் பணிந்து இந்த பதிவினை வெளியிட்டோம். வணக்கம் அடியவர்களே. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டாபிக் குலதெய்வம் ரொம்ப அவசியம்னு தெரியும். குலதெய்வம் தெரியலன்னா ரொம்ப ரொம்ப அந்த குடும்பம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். இது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வாக்கு. எல்லாருமே அனுபவத்தில் உணர்ந்திருப்போம் நம்ம. இந்த பதிவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் சொல்லிடுவோம். அனுதினமும் புண்ணியங்கள் செய்யும். உங்களால் முடிஞ்ச புண்ணியங்களை அனுதினமும் செய்து கொண்டே இருங்க. ஜீவகாருண்யம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அனுதினமும் செய்ய மறவாதீர்கள், மறவாதீர்கள், மறவாதீர்கள். சைவத்தை கடைபிடிங்கள். இப்பொழுது இந்த வாக்கிற்குள் செய்வோம். குலதெய்வம் தெரியாமல் இருந்த ஒரு ஃபேமிலி. இது ஒரு கதை, உண்மையில் நடந்த கதை. குலதெய்வம் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க. என்னென்னவோ பண்ணி பார்த்து, என்னென்னவோ திருப்பி 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 மேலும் 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 தோல்விகள் அந்த குடும்பத்திற்கு வருகின்றது. அப்போது அந்த ஒரு 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 சில அடிபட என்ன நடக்கும் அப்படின்னா, ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டம் உண்டாகுது, எதனால் கஷ்டம் உண்டாகுது, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், எதனால் நம்மளால் முன்னேற முடியல. ஒருத்தருக்கு 2 3 குலதெய்வம் இருக்குங்க. இது தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்டு. இதெல்லாம் இறைவனோட அருள் இருந்தால் தான் ஒன்று ஒன்றா தெரிய வரும். எந்த தெய்வம் நமக்கு அருள் கொடுக்கும், குலதெய்வத்தோட அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காரணம் அப்படின்றதுக்கு இந்த கதையை பார்த்துட்டு பார்ப்போம் நம்ம. இது உண்மையில் நடந்த ஒரு கதை. அந்த கதையை உங்களுக்கு பகிர்ந்து, இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்காக ஒரு கதை சொல்கிறோம். அப்போது இதில் அவங்களால குலதெய்வம் இப்போ தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ குலதெய்வம் தெரியாமல் அவங்க இருக்கிறப்போ, அப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஒரு குலதெய்வம் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, குலதெய்வம் கோயிலுக்கு அவங்களுக்கு தெரிய வருது. அவங்களுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணாமலை படத்தில் வர்ற மாதிரி அந்த குடும்பம் கட 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 கடன்னு மேலே வந்துடுது. பிரமிக்கத்தக்க மாற்றங்கள். வீடு வாங்குறாங்க, என்னென்னவோ நடக்குது. பல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், பணம், பொருளாதார வசதி, மதிப்பு, மரியாதை எல்லாம் தானாகவே கடகடன்னு வந்துடும். இது தெரிஞ்ச விஷயம். இந்த குலதெய்வத்தை பற்றி இப்போ குலதெய்வத்தை சில பேருக்கு தெரியாமலே இருக்கும். எப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது என்னன்னு தெரியாமலே இருப்பாங்க. எப்படி குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. அப்போது குருநாதர் அன்புடன் அகத்திய மாமுனிவர் சித்தன் அருள் 1058 ஒரு பதிவில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அந்த வாக்கை பார்க்க போகிறோம் நம்ம. அந்த வாக்கு என்னன்னாக்க, வாக்குறுத்தேசலாம் ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம். இந்த கோயில் பேர் ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம், கொத்தகிரி அருவிக்கரை, பண்டப்பள்ளி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. என்னோட கூகுள் லிங்கில் கொடுக்குறோம், அங்கே போய் பார்த்துங்க. அதில் குருநாதர் சொல்லக்கூடிய வாக்குகள் அப்படியே டைரெக்டாக உள்ளே போயிடலாம் நம்ம. ஆதி பகவானின் பாதம் போற்றி போற்றியே பணிந்து உரைக்கின்றேன் அகத்தியன். நல்ல விதமாக ஒரு சொல்கின்றேன் ஒரு சூட்சுமத்தை. இப்போ குருநாதர் ஒரு சூட்சுமத்தை சொல்ல போகிறாங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இங்கே வணங்கி வந்தால் சொப்பனத்தில் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வம் தெரியாமல் இருப்பவர்கள் இங்கே அமர்ந்து ஒரு மண்டலம் பொறுமையாக உட்காந்து தியானம் பண்ணணும். நீங்கள் உட்காந்து அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்தாக்க கனவுலே வரும், நல்விதமாக அந்த காலங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆலயம் இது. அந்த குருநாதர் சொல்லக்கூடிய முக்கியமான தகவல் என்னென்னா, அதில் ஒரு செய்தி என்னென்னா, தானம் செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், இதை மறக்கவே மறக்காதீங்கள் அப்படின்னு. இயலாதவர்களுக்கு நல்லவர்களுக்கு செய்யும் தானம் இறைவனுக்கே செய்யும் தானம். இதை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணணும். இயலாதவர்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சில முனிவர்கள் இன்னமும் தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே முனிவர்களோட அந்த ஆன்மா பலம் அதிகரிக்க, தியானம் செஞ்சாலே போதும், நம்மளோட ஆன்மா பலம் அதிகரிக்கும். இந்த ஆலயத்திற்கு அது ஒரு முக்கியமான தகவல். பல முனிவர்கள் இங்கே ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் முக்கியமான ஒரு எச்சரிக்கையும் குருநாதர் இங்கே அன்புடன் அகத்திய மாமுனிவர் சொல்கிறாங்க. சுய விருப்பத்திற்காக சும்மா ஜாலிக்கு, ஏன்னா அது பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அது அமைதியான ஒரு இயற்கை சூழல். அப்போ என்னென்னா, இந்த இடத்துக்கு வரவொன்னு டக்குன்னு நம்ம ஃபால்ஸில் குளிக்க இது பண்ண போகிறோம். ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி அந்த மாதிரி வந்துட்டாக்க, அந்த ஆதி ஈசன் ஆதிலிங்கேஸ்வரர் அடித்து அனைத்து கஷ்டங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அமைதியாக இருந்தாலே போதுமான எல்லாமே நடக்கும். ஞானிகள் நிறைய பேர் இங்கே தவம் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இங்கே வந்துட்டு போனாலே மென்மேலும் புகழ் உயர்வுகள் உண்டு. தவம் செய்யணும். இங்கே இந்த ஸ்தலத்தில் சிறப்பாக இந்த தலம் இருக்குது. ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்குது. இதுக்கு அடியில் பல லிங்கம் இதுக்கு கீழே இருக்குது அப்படின்னு ஒரு அந்த வாக்கில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தலம் மென்மேலும் உயரும். அதனால் முக்கியமான அந்த மாதிரி பல சக்திகள் உள்ள தலம் இருக்குது. அந்த தலத்துக்கு தெரியாமலே இருக்கிறீங்க, அங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் இங்கே வந்தாக்க அமைதியாக தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வாக்கை ஆசிகள் கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதை என்னன்னாக்கா, முக்கியமாக குலதெய்வம் யாராருக்கு உங்களுக்கு தெரியலையோ இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க.
போயிட்டு வந்து அமைதியாக தியானம் செஞ்சுட்டு வாங்க. இது வந்து இறைவனை வழிபட்டு இறைவன் வழிவிட்டால் மட்டும்தான் இங்கே செல்ல முடியும். எல்லாராலையும் இங்கே போயிட முடியாது. அது ஒரு விஷயம் இருக்குது. எந்த ஆலயத்திற்குமே செல்ல வேண்டும் என்றால் அது ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, நாம் செய்யும் நம்மளோட வேதனைகள், நம்ம செய்யக்கூடிய தானதங்கள், தர்மங்கள், ஒரு 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 உயர் பட்டம் கிடைக்குதுனால என்ன அர்த்தம் அப்படின்னாலே, நம்ம கஷ்டப்பட்டா தானே அந்த பட்டம் கிடைக்கும். அதே மாதிரி தான். ஸோ அமைதியாக வீட்டில் உட்காந்து இந்த சித்தனூர் லிங்கையும் கொடுக்குறோம் இதில். அதில் உள்ள அந்த ஃபோட்டோ டீட்டெயிலெலாம் பாருங்கள். கூகுள் மேப் எல்லாம் டீட்டெயில் அதில் இருக்க அந்த வாக்கையும் படிச்சுட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. குலதெய்வம் தெரிஞ்சால் தான் அது ஏன் குலதெய்வம் தெரியணும்? முக்கியமான பாயிண்ட்டு. ஏன் குலதெய்வம் தெரியணும்னா, குலதெய்வம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தில் பல்வேறு நம்ம முன்னோர்கள் அவங்களோட ஆன்மாக்கள் அங்கே தான் உட்காந்துருக்கும். உடனே உங்களுக்கு சப்போர்ட் உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது வந்து உங்களோட குலதெய்வங்கிறது என்னன்னா ஒட்டுமொத்த ஆன்மாக்களின் ஒரு தொகுப்பு தான் குலதெய்வம். இது இன்னொரு விதமாக குருநாதர் இன்னொரு வாக்கில் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளோட குலதெய்வம் எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு முன்னோர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பல பேர் இருப்பாங்க. நமக்கு தெரியாது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் 2 தலைமுறை 3 தலைமுறைன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே முன்னாடி ஒரு வாக்கில் இதை பற்றி போட்டிருக்கோம் நம்ம. என்னன்னாக்கா குலதெய்வம் வந்து 2 3 பேர்லாம் கிடையாது. உங்களுக்கு மேலே தலைமுறையை வந்து நீட்டிகிட்டே போங்க. உங்கள் அம்மா அப்பா 2 பேர், அவங்களுக்கு மேலே 2, அவங்களுக்கு மேலே 2ன்னு சொல்லி 50 தலைமுறை நீட்டி கணக்கு போட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரியும் 100 கோடிக்கு மேலே வந்துடுவாங்க. அப்பேற்பட்ட மகத்தான கணக்கு அது. அவ்வளோ பெரிய முன்னோர்கள், அவ்வளோ பெரிய ஆன்மாக்கள். இவ்வளோ ஆன்மாக்கள் சேர்ந்து ஒருத்தருக்கு உதவி பண்ண நினச்சா என்ன ஆகும்? மகத்தான முன்னேற்றங்கள் அவர் குடும்பத்தில் உண்டாகும். அதனால் குலதெய்வம் தெரியாதவர்கள், குலதெய்வம் தெரியாமல் கஷ்டப்படுபவர்கள் இந்த குருநாதர் அகத்திய மாமுனியை இல்லத்தில் வணங்கி, இந்த ஈசனை இல்லத்தில் வணங்கி, உங்களால் இந்த ஈசன் ஃபோட்டோவை எடுத்து வச்சு வீட்டில் படிங்க. இந்த இறைவனே உங்களை கூப்பிடுவாராங்க. எப்போதுமே இறைவன் வந்து நம்மளை கூப்பிட்டாக்க அதனோட மதிப்பு லெவலே வேறு. அதனோட இது அதனோட அதனோட இதுவே அதனோட விஷயமே வேறு. இது வந்து குருநாதர் வாக்கில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அமைதியாக காலையிலே மத்தியானம் இறைவா எனக்கு குலதெய்வம் தெரியல, எனக்கு குலதெய்வத்தை காட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் படத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஈசனை வச்சுக்கிட்டு அனுதினமும் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது அனுதினமும் அன்னதானம் செய்யணுங்க. திருப்பி 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 சொல்லிகிட்டே இருக்கிறோம். அன்னதானம் செய்தால் விளக்கு ஏற்றுறதை விட ரொம்ப முக்கியம் வந்து அன்னதானம் செய்கிறது. எல்லாற்றை விட இறைவனை வணங்குவதை விட விட ரொம்ப ரொம்ப முக்கியம் புண்ணியங்கள் செய்வது, அன்னதானங்கள் செய்வது. இதை கட்டாயமாக புண்ணியங்கள் செய்து அன்னதானங்கள் செய்து 48 நாள் வச்சு நம்ம இந்த ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஈசனோட ஒரு பாடல் படித்து இந்த இறைவா என்னை இந்த ஆலயத்துக்கு அழைச்சி என் குலதெய்வத்தை காட்டக்கூடிய இறைவான்னு சொல்லி உங்கள் வீட்டிலேருந்தே கும்பிடுங்க. இந்த இறைவனே உங்களை வந்து கண்டிப்பாக எந்த இறைவனாக இருந்தாலும் மனம் இறங்கி கண்டிப்பாக அருள்வாங்க. அப்படி அருள்றப்ப அங்கே போனீங்கன்னாக்க உங்களோட கர்ம வினைகள்லாம் களையப்பட்டு அந்த குலதெய்வம் வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும். யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க சொப்பனத்தில் இந்த 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 ஆலயத்தோட மகத்துவம் என்னென்னா சொப்பனத்தில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் வந்துடும். இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வந்துடும். இதுதான் வந்து குருநாதர் அந்த அன்புடன் அகத்தியம் என்று சொல்லக்கூடிய பரம ரகசியம். குலதெய்வம் தெரியாதவர்கள் இங்கே போயிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆதி ஈசனை ஆதிலிங்கேஸ்வரரை இல்லத்தில் வைத்து சைவத்தை கடைபிடித்து என்ட்ரி பாயிண்ட்டு எந்த விஷயம்னாலும் சைவம் தான் என்ட்ரி பாயிண்ட்டு. ஜீவகாருண்யம், பிற ஜீவராசிகளுக்கு உதவி செய்தல், பிற ஜீவராசிகளுக்கு உணவளித்தல், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பண்ணுங்கள். 48 நாள் தொடர்ந்து காலையில் இரவு 2 வேளையும் ஈசனோட பாடல்கள், உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், உங்களுக்கு எந்த பாடல் வேணாலும் இருக்கலாம். திருமுறைகள், நிறையா திருமுறைகள் இருக்குது. திருவாசகம் இருக்குது. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலிக ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆயினின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனோட வாழ்க. திருவாசகம் படிங்க. நிறைய பாடல்கள் இருக்குது. படிங்க. படிச்சுட்டு இந்த இறைவன் ஆதிலிங்கேஸ்வரரை வணங்குங்கள். கண்டிப்பாக இறைவன் அருளால் உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் கூடிய விரைவில் தெரிய வரும். எவ்வளோ பேர் கஷ்டப்படுறீங்க, போயிட்டு வந்துட்டு குலதெய்வத்தை கண்டுபிடித்து வாழ்வில் முன்னேறுங்க. குலதெய்வத்தை கண்டுபிடிச்சா கட்டன்னு வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துடும். இது மகத்தான ஒரு செய்தி. குலதெய்வத்தின் அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்வில் வாழ்வதற்கு. முன்னோர்களின் ஒட்டுமொத்த கூட்டு தொகுப்பே முன்னோர்கள். குலதெய்வங்கிறது வந்து 2 3 பேர்லாம் கிடையாதுங்க. திருப்பி மீண்டும் பதிவு வரும். 50 தலைமுறையாக எத்தனை முன்னோர்கள் இருப்பாங்கன்னு ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். எப்படி அந்த கணக்கு போடணும் அப்படின்னா, உங்களுக்கு மேலே 2 பேர் அப்பா அம்மாவுக்கு மேலே 2 × 2 4 பேருக்கு மேலே 2 அப்பா அம்மா, 4 × 2 8, இப்படியே 8 16 32 இப்படியே போய் ஒரு 50 தலைமுறை போனீங்கன்னா அது 100 கோடிக்கு மேலே இருக்கும். அந்த கணக்கை பார்த்தோம்னா மயங்கி கீழே விழுந்துருவோம். ஏன்னா அவ்வளோ பேர் அந்த செயினோட ஒட்டுமொத்த தொகுப்போட எண்டில் நீங்கள் நிற்கிறீங்க. அதாவது அவ்வளோ 100 கோடி பேர் உங்களுக்காக
வரம் கொடுக்க, உங்களை முன்னேற்ற ரெடியாக இருக்கு. நம்ம அவங்ககிட்ட போகல. அவங்ககிட்ட போகணும்னா முதல்ல வந்து அந்த குலதெய்வத்திட்ட போகணும். குலதெய்வம்னா அந்த ஆன்மாக்கள் அங்கே உட்காந்துருக்கக்கூடிய இடம். இது எனக்கு தெரிலன்னா, இந்த இந்த ஆதி ஈசன் இல்லை ஆதி லிங்கேஸ்வரர் அன்புடன் அகத்தியம் அப்படின்றவர்களால் உலகத்திற்கு சுட்டி காட்டப்பட்ட ஆலயம். இங்கே வந்து ரொம்ப பயபக்தியாக போயிட்டு வாங்க. சுற்றுலாத்துறையோட போகாதீங்க. சுற்றுலா பண்ணணும் அப்படின்னு போகாதீங்க. பயபக்தியோட போங்க. இந்த இடத்துல வந்து ஒரு அருமையான நீர்வீழ்ச்சி இருக்குது. இங்கே குளிச்சுட்டு ஆதி ஈசனை வந்து அங்கேயே வழிபட்டுட்டு அங்கேயே தியானம் பண்ணுங்கள். ஒரு ஆலயத்திற்கு போகணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ புண்ணியங்கள் பண்ணிட்டு போகணும். ஜீவராசிகளுக்கு ஜீவகாரண்யம் பண்ணணும். அங்கே உள்ள எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு போகணும். அதோடு இல்லாமல் குறைந்தபட்சம் ஒரு 40 அந்த எதையுமே மனசில் நினைக்காம அமைதியாக இந்த ஈசனை நினைச்சு ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணுறப்ப தான் வந்து நம்ம ஆன்மா வந்து இறைவனோட போய் கனெக்ட் ஆகும். அதுதான் சூட்சுமம். அந்த கோயிலுக்கு போனதுக்கான அர்த்தம் அப்போ தான் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் பண்ணிகிட்டே வாங்க, நல்லதே கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்திர உடனே தந்தை அகத்திய மாமுனி திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.